அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கான நேர்முகத் தேர்வு வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் அங்கே கேட்டிருந்தாங்க நேர்முகத் தேர்வுலன்றதை நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஓரிரு மாவட்டத்தில் வந்து நேர்காணலை வந்து தள்ளி வச்சுருக்காங்க. அது எதன் காரணமாகன்னு பார்த்தீங்கன்னா, புயல் வருன்ற முன்னெச்சரிக்கை காரணமாக வந்து 2 மாவட்டத்தில் நேற்றைய நேர்காணலை வந்து தள்ளி வச்சுட்டாங்க. இந்த நேர்காணல் பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும்னு கலெக்டர் வந்து கடலூர் மாவட்டத்துக்கு வந்து டிசம்பர் 6ஆம் தேதியும், மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு டிசம்பர் 4ஆம் தேதியும் நடக்கும்ன்ட்டு தேதி வந்து மாற்றி மட்டும்தான் வச்சுருக்காங்க. இன்றைய நேர்காணல்லாம் வந்து எப்பயும் போல தான் நடந்துக்கிட்டும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நேற்று நடந்த சில மாவட்டத்துங்களில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விவாதிக்கிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா 27 இந்த தேதியில் வந்து என்னென்ன கேள்விகள் அப்படி கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெருவாரியான மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் எவ்வகையான பொருட்கள் போடப்படுது, எவ்வகையான ரேஷன் கார்டுகள் வச்சுருக்காங்க வாடிக்கையாளர்கள் அப்படின்றது தான் முக்கியமாக வந்து கேட்டுட்ருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக கூட்டுறவு துறையோட மினிஸ்டர் வந்து யாருன்ட்டு நிறைய இடத்துல வந்து கேட்டிருக்கிறதாகவும் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கிறதாகவும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம தமிழக அரசுடைய கூட்டுறவு துறையோட மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே பெரிய. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு அதில் கேட்டிருந்தேன். இவர் தான் இப்போ வந்து நவம்பர் 25லேருந்து இந்த ஆண்டை வந்து கூட்டுறவு ஆண்டுன்ட்டு கொண்டாடணும்னு இதில் சொல்லியிருக்காங்க. அது சொன்னது மட்டும் இல்லாமல் ஐநா கூட்டுறவு தேசிய கழகம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் வந்து 5 நாள் வந்து சிறப்பு விழாவும் நடத்திட்டு இருக்காங்க. இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து சிறந்த கூட்டுறவு வங்கிக்கான விருது வந்து யார் பெற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாடு சார்பாக வந்து நம்மளோட கூட்டுறவு அமைச்சர் தான் போயிட்டு அந்த அவார்டையும் வாங்கிட்டு வந்தார். யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷா கிட்ட. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை வந்து யாரும் மறந்துடாதீங்க. இதை பற்றி கேட்டாலே எலாபரேட்டாக இதை வந்து முழுசாக சொல்கிறதுக்கு பாருங்கள். அவங்க கண்டிப்பாக போர்டு மெம்பர்ஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ரேஷன் கார்டோட வகைகள். ஓகேங்களா? அது வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் வரேன். ரேஷன் கார்டோட வகைகளை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஒருவேளை உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சதுன்னா, நீங்கள் பொருட்கள் வந்து எல்லா நாளும் போடுவீங்களா அப்படின்ட்டு துருவி கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் வந்து என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் இருக்க விடுமுறை நாட்கள், அதாவது ஒரு நாள் விடுமுறை விடுவாங்க. அந்த விடுமுறை நாட்களை தவிர நான் வந்து அனைத்து நாள்லையும் பணிபுரிவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுங்கள். அடுத்தது உங்களோட ரேஷன் கடையில் பொருட்கள் வந்து அனைத்து நாட்களும் விநியோகிக்கப்படுகிறதா, அனைத்து பொருட்களும் விநியோகிக்கப்படுகிறதான்ட்டு கேட்பாங்க. அதுக்கும் நீங்கள் வந்து தெளிவான ஒரு பதிலை இங்கேயே அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தயார் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து இதில் வந்து ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு போவீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இயல்பாக நீங்கள் போய்ட்டு பேசிட்டு வாங்க. ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப நார்மல் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து உங்களோட மாவட்ட ஆட்சியரோட பெயரை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது நமது துறை தலைவர்கள். ஓகேங்களா? இந்த ரேஷன் கடை வந்து எந்த பிரிவோடைய சேர்ந்தது அப்படின்றது மாதிரி கேட்பாங்க. நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுட்டு போயிடுங்க. நேர்காணலில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேள்விக்கும் தயங்கி பதில் சொல்லாதீங்க. அது மாதிரி தயங்கி நம்ம சொல்கிற பட்சத்தில் அவங்க உடனடியாக நம்மளை வந்து அனுப்பிடுறாங்க. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் தெரியாத கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு ரிலேட்டடான ஒரு பதிலை வந்து சொல்லி மேட்ச் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து அவங்க வந்து எப்படி நம்ம வந்து பதில் சொல்கிறோம் அப்படின்றத மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. நம்ம கரெக்டான கேள்வியை தான் சொல்கிறோமா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. நம்ம தைரியமாக பதில் சொல்கிறோமான்றதுக்கு மட்டும்தான் இந்த நேர்காணல் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு தமிழக அரசுக்கான கூட்டுறவுத்துறையை பற்றி அவங்க கேட்டு முடித்ததுக்கப்புறம் இந்திய அரசுக்கான கூட்டுறவுத்துறையோட அமைச்சர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கான கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான கரெக்டான பதில் அமித்ஷா. அவர் தான் வந்து கடந்த 2021 அவர் தான் கூட்டுறவுத்துறைக்கான அமைச்சர் பதவியை வகித்துட்டு வராரு. நீங்கள் வந்து அப்படி கேட்டாங்கன்னா இதையும் சேர்த்து சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ போடுவோம். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸ் தான் நமக்கு ஊக்கம் அளிக்கும். ஓகேங்களா? இது போல் இன்னும் நாட்கள் இருக்குது. நேர்காணல் நடந்துகிட்டு தான் இருக்குது. டெய்லி நம்ம சேனலில் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம். என்ன மாதிரி கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க, எப்படி நேர்காணலை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றதை பற்றின முழு தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.